பதினெண் சித்தர் போற்றி, கோன் குருநாதர் திருவடி போற்றி. இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளிய மாயை பூதம். இதை பற்றி பார்க்க இருக்கோம். மாயை என்றால் என்ன, பூதங்கள் என்றால் என்னன்று. மாயை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவி துணியை கட்டிட்டு காட்டுக்கு போயிடுறது. பூதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. எங்கள் வீட்டில் பூதம் இருக்குது, நீங்கள் பூதத்தை பார்த்துருக்கீங்களா, இந்த லெவல்லையும் பேசுகிறது. உண்மையிலேயே பூதம்னா என்ன, உண்மையிலேயே மாயை என்றது என்னன்றது ஒரு பாடலோடு சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்ப்போம். கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும் உண்டு உறங்கு மாறு நீர் உணர்ந்திருந்த வள்ளிரேல் பண்டை யாரும் ஒன்றுமாய் பயந்த வேத சுந்தராய் அண்டமுத்தி ஆகி நின்ற ஆதி மூலம் ஆவீரே. இதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை ஆறு அப்படி என்பது நம் உடலில் உள்ள 6 யோக ஆதாரங்கள், 6 சக்கரங்களும் சொல்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல ஆறுன்ற ஒரே வார்த்தையில் நிறுத்தியிருக்காங்க. கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும். ஆராய்ந்து உணர வேண்டிய மாயையும் நம் உடம்பில் கலந்துள்ள நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்னும் 5 பூதங்களும், அதாவது பஞ்சபூதத்தான் இந்த இடத்துல பூதம் சொல்லியிருக்கிறது. இது இயங்குவதால் 5 உணர்வுகளையும் நாம் பெறுகிறோம். உண்டு உறங்கு மாறு நீர் உணர்ந்திருந்த வள்ளிரேல். இதை தெளிவாக அறியும் உணர்வு முற்றினால் உடம்பில் பிறக்கும் போதே அந்த 6 ஆதாரங்களும் மனதால் உச்சந்தலைக்கு மேலாக கருதப்படும் 7வது ஆதாரமும் பண்டை யாரும் ஒன்றுமாய் பயந்த வேத சுந்தராய். இந்த இடத்துல வேதை அப்படின்றது ரசவாதத்தை குறிக்கிறது. ரசவாத மாற்றத்தில் இரும்பு பொன்னாவது போல் நமக்கு உதவும் கருவிகளாக மாறி அண்டத்திலேயே வீடு பேற்றை தந்து ஆதி மூலமான கடவுளாகவே ஆகலாம். அண்டமுத்தி ஆகி நின்ற ஆதி மூலம் ஆவீரே. அண்டம் என்றால் உலகம். இந்த உலகத்திலே முத்தி அடைகிறது தான் அண்டமுத்தி என்று சொல்லியிருக்கிறது. ஆகி நின்ற ஆதி மூலம் ஆவீரே. ஆதி மூலம் ஆவீர் என்றால் கடவுள் என்ற அர்த்தம். இந்த மாயையை விலக்கி பஞ்சபூதங்கள் நமக்குள் இருப்பதை உணர்ந்து 6 ஆதாரம் இதை தெரிந்து 7ஆம் ஆதாரத்தை உணர்ந்து அதையும் பயன்படுத்தினால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே முக்தி அடைந்து இதே உலகத்தில் கடவுளாகவே மாறும் தன்மையும் உண்டு என்று சொல்லியிருக்கார் சிவவாக்கிய சித்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சித்தர் பாடல்கள் ஆதார விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். கூடுமான வரை இந்த உலகத்தில் இருக்கும்போதே முக்தி அடையவும் முயற்சி செய்யுங்கள், இந்த 6 ஆதார துணையுடன். நன்றி.